உலகம் உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு வாழ்வது. அப்போ இந்த திருஷ்டியில வாழ்ந்து கொண்டு இருப்பவர் அவர் மித்யா திருஷ்டியில் தான் இருப்பார். மித்யா திருஷ்டியில் இருப்பதற்கு என்ன காரணம் சொன்னா, சத்தியம் என்னன்னு தெரியல, உண்மை என்ன, இந்த உலகின் யதார்த்தம் என்ன அப்படின்னு தெரியாதனால அவர் அந்த மித்யா திருஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த திருஷ்டியில் இருந்து மேல்தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார். திருஷ்டிகளில் இருந்து மீண்டதன் பிறகு இந்த ஆத்ம திருஷ்டியிலிருந்து தான் மீள்கிறார். ஆன்மா என்ற திருஷ்டி. அப்போ இந்த ஆன்மா எப்படி உருவானுச்சு, இது எப்படி ஆரம்பிச்சு, எங்கிருந்து ஆரம்பமானது என்று நாங்கள் தெரிஞ்சு கொண்டாதான் எங்களுக்கு இதன் யதார்த்தம் புரிய வரும். உலகின் யதார்த்தம் சத்தியம் என்ன அப்படின்றது எங்களுக்கு அப்பதான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ புரிந்து கொள்வதன் ஊடாகத்தான் நாங்கள் இங்க இந்த ஆத்ம திருஷ்டியிலிருந்து மீள முடியும். சங்கித்தை நிபிதாய என்று கூறினார் பகவான் புத்தர் அவர்கள். இந்த புரிதலில் மீள்வது, புரிதலில் மீள்வதற்கு பேர் தான் சங்கித்தை நிபிதாய். புரிந்து கொள்ள நாங்க முதல்ல என்ன செய்யணும்னா, சத்தியம் என்ன, பகவான் புத்தர் அவர்கள் போதித்த சத்திய தர்மம் என்ன அப்படின்றத முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொள்பவர் அவோ இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி தான் அவர் தெரிந்து கொள்றார். ஆன்மா உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு அவர் பிராக்டிக்கல் வாழ்க்கையில, நடைமுறையில சத்தியத்தை கையாண்டு பார்க்கும்போது அவருக்கு புரிய வருது என்னன்னா, நாங்க நினைப்பது எங்கேயும் இல்லை, நாங்கள் நினைத்து கொண்டு இருப்பது எங்கேயுமே இல்லை என்பதுதான் அவருக்கு இங்கே புரிய வருது. அப்போ அந்த புரிதலினூடாக அப்போ வெளியில் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கு அப்படிங்கிற துஷ்டியில் இருந்தவர் மீள்கிறார். இப்ப மாமரம் என்பது ஒரு எண்ணம். அது கண்களுக்கு தெரிஞ்சிச்சு, காதுக்கு கேட்டுச்சு, மூக்கு, நாக்கு, உடல் என்ற இந்த 5 சென்சர்கள் இணைந்தனால உருவானதுதான் மாமரம். அப்போ அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்க நினைச்சு கொண்டு வாழ்ந்த இவ்வளவு காலம். அப்ப அதுக்கு பெயர் தான் மித்யா திருஷ்டி, அதுக்கு பெயர் தான் அறியாமை. அப்போ இந்த சத்தியத்தை கேட்டதன் பிறகு, சத்திய தர்ம போதனையை கேட்டதன் பிறகு அவர் நடைமுறையில் விமர்சித்து பார்க்கிறார், இது உண்மையா இல்ல பொய்யா, இது என்னது அப்படின்றது. ஒரு விமர்சனத்தினால் அவருக்கு புரிய வருது. நான் சொல்லலாம், மாமரம் என்பது ஒரு எண்ணம், அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது. ஏன்னா அதை அவர் நல்லா பரிசீலனை செய்து பார்க்கிறார், விதர்சனா பண்ணி பார்க்கிறார். ஒரு விதர்சனா ஞானத்துக்குத்தான் இது அகப்படுது. என்னது, வெளியில் கிடையாது, இது ஒரு எண்ணம். இந்த சத்தியத்தை அந்த ஞானத்துக்கு அகப்படுது. இந்த ஞானத்தினூடாக அவர் சத்தியத்தை உணர்கிறார். இப்போ மாமரம் என்பது ஒரு எண்ணமே தவிர அது வெளியில் இருப்பது கிடையாது. இவ்வளவு காலம் நாங்கள் நினைத்து கொண்டு வாழ்வி வெளியில் எல்லாம் இருக்குன்னு சொல்லி, இப்போ சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு அவர் வெளி உலகத்தின் மீது விருப்பு கொள்ளவோ வெறுப்பு கொள்ளவோ அப்படி ஒண்ணு இல்லாமல் போகிறது. இப்போ இதுதான் இந்த விருப்பு வெறுப்பு என்ற 2 பக்கங்களிலிருந்து மீண்ட சுபாவம், மீளும் வழிக்கு வருகிறார். அப்போ அதுக்கு விரும்புவதற்கும் முன்னில்லை, வெறுப்பதற்கும் முன்னில்லைன்னு சொன்னா, இப்போ இதற்கு பெயர் தான் சம்மா திருஷ்டி. சத்தியத்தை உணர்கிறார், சத்திய ஞானம் அடைகிறார். இதற்கு பெயர் தான் சம்மா திருஷ்டி என்று பகவான் புத்தர் அவர்கள் மிக தெளிவாக கூறுகிறார்கள். இப்போ சம்மா திருஷ்டிக்கு வந்தவருக்கு தான் இந்த ஆரிய அஷ்டாங்கிக மார்க்க என்கிற இந்த ஆரியர்கள் பின்பற்றிய, பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வந்த ஆரியர்கள் பின்பற்ற வழி அவருக்கு தான் பிறக்கிறது. அப்ப அந்த வழியில் பயணிக்கும் சுதவத் ஆரிய சாவக்கராபவர் இவர்தான்.
இவரை தவிர உலகில் யாருமே சம்மாதிஷ்டிக்கு வராதவராகத்தான் இருக்கிறார். சத்தியம் பற்றி தெரிந்து கொள்ளாதவர். தெரிந்து கொள்வதனூடாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். தெரிஞ்சு கொள்ளாத விடயத்தை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியாது. ஜானத்தோ அகம்பிக்கவே பசத்தோ ஆசவானம் அகம் வதாமி. தெரிந்து கொள்வதனூடாக புரிந்து கொள்ளுதல் தான் இங்கே நடக்குது. முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் சத்திய தர்ம போதனை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான் இந்த ஆன்மா உருவான விதம். ஆன்மா உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொண்டாதான் அத்தான் உதிட்டிங் வச்ச மச்சுராஜா நபசதி என்கிற இந்த ஆத்ம துஷ்டியிலிருந்து எங்களுக்கு மீள முடியும். ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டால்தான் அவருக்கு வழி திறக்கிறது அந்த 8 வழிப்பாடு. அப்ப இவருக்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் சுத்தவத்த ஆரிய ஸ்ராவகர் என்று கூறினார். அம்மா திட்டிக்கு வந்தவர், சத்திய ஞானம் அடைந்தவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் இவரைத்தான் கூறுகிறார்கள். அப்போ உங்களுக்கு இது பற்றின பிரச்சனைகள் இருக்கலாம், கேள்விகள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம். இது எப்படி உண்மையாகும், இது எப்படி சாத்தியமாகும் என்ற கேள்விகள் உங்களிடம் இருக்கலாம். அதை பற்றி இப்போ நாங்கள் கலப்போம். திருவன் சரணம். திருவன் சரணம் ஆரியன் அவர்களே. எங்களுடைய கேள்விகள், நினைப்புகள், நாங்க செய்யற செய்திகள், அது எல்லாத்துல இந்த ஆத்ம திருஷ்டியில பவர் கூட வருது தானே. புரியல, நீங்க சொன்னது புரியல. நாங்க டே டு டே லைஃப்ல பேசுற பேச்சுகள், நாங்க நினைக்கிற நினைவுகள், செய்யற வேலைகளில் இந்த ஆத்ம திருஷ்டி நாங்க பிடிக்கிற பிடிப்பு சரியா பிடிக்கிறது இல்லை தானே. இது பிழையா தானே பிடிக்கிறது. இது இருக்கு, அது இருக்கு அப்படி சொல்லி. அப்ப எங்கட வார்த்தையில், எங்கட செய்திகளில் அது எல்லாத்துக்கும் இந்த லைஃப் பேட்டர்ன்ஸ்ல இந்த ஆத்ம திருஷ்டியில பவர் கூடுதலா வருதானே எந்த நாளும். புரியுது. என்னன்னா இப்ப ஒருவர் இருந்து கொண்டு அவர் செய்கிறார் என்ற நினைப்பில் தான் இருக்கிறார். இப்போ கடைக்கு போற நான் தான் கடைக்கு போறேன், பொருட்களை வாங்குறேன் நான் தான், எந்தெந்த பொருட்களை வாங்குவது நான் தான், அப்படின்ற சமையல் செய்வது நான் தான், வாசல் கூட்டுறது நான் தான், அப்படின்ற அந்த செயல் ஒன்று நடக்குது. அந்த செயலுக்கு சொந்தக்காரர் நான் இருந்து கொண்டு அந்த செயல் நடக்குது. அப்ப அவரு செய்வது இந்த ஆத்ம திருஷ்டியில் இருந்து கொண்டு தான். காரணம் என்னன்னா, அவருக்கு உண்மை இன்னும் புரிய வரல. சத்தியம் என்னன்னு அவருக்கு இன்னும் சரியா புரியல. அதனால அவர் அந்த திருஷ்டியில் இருந்து கொண்டுதான் எல்லா செயல்பாடுகளையும் செய்கிறார். இதுதான் அந்த சாமானியமான மனிதனின் சுபாவம், மித்யா திருஷ்டியில் உள்ள மனிதனின் சுபாவம். அப்ப அந்த கண்ணாடியில் இப்போ எல்லாம் இருக்குது. கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கு, காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கு, மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு உணரும் சுவை, உடலுக்கு உணரும் குளிர் உஷ்ணம், இறுக்கமான பாரமான இந்த தன்மைகள் எல்லாம் வெளியில் இருக்கு. அப்போ இதை பார்க்கும், இதை கேட்கும், இதை உணரும் நான் இங்கே இருக்கிறேன். ஒரு கண்ணாடியில் பார்த்து அந்த கண்ணாடியில் தெரிந்த உருவம் தான் நான் என்று அவர் நினைத்து அந்த நினைப்பில் வாழ்கிறார். அதை மெயின்டைன் பண்றார். கண்ணாடியில் தெரிந்த உருவம் தான் நான் அப்படின்னு சொல்லி இந்த உருவத்தை தான் நான் இருக்கிறேன், இதுதான் நான். அப்ப இந்த நான் இருந்து கொண்டு அந்த செயல்களை செய்யும் நான் அப்போ இங்கே இருக்கிறேன். அப்போ அவர் இருப்பது அந்த திருஷ்டியில. அப்போ அவருக்கு இன்னும் சத்தியம் என்னன்னு தெரிய வரல. அப்போ இந்த செயல்பாடுகள் எல்லாமே நான் இல்லாமல் தான் இங்கே நடக்குது. அப்போ இதை புரிஞ்சு கொள்வதுதான் சத்தியத்தை உணர்ந்தவரின் சுபாவம். சத்திய ஞானம் அடைந்தவர், சமாதிஷ்டிக்கு வந்தவருக்கு செயல்பாடு மட்டும்தான் இருக்கு. அவருக்கு என்னன்னா, இப்ப ஆன்மான திருஷ்டியில் இருந்து மீண்டதன் பிறகு மாமரம் என்பது ஒரு எண்ணம்னா அது வெளியில் இல்லைன்னு சொன்னா, அப்போ அதை
சாமானியமான வாழ்க்கையில நாங்க அன்றாட வாழ்க்கையில டெய்லி நாங்க அதுல இப்ப உண்மை உலகம் என்பது ஒரு எண்ணம், வெளியில் எங்கேயும் இருப்பது கிடையாது. இப்போ நாங்கள் இவ்வளவு காலம் நினைத்து கொண்டுதான் இருந்தோம் அப்படின்றது புரிஞ்சதன் பிறகு சாமானியமான எளிமையான வாழ்க்கையில அவர் மற்றவர்களை போலத்தான் இயங்குவார். அவருடைய செயல்பாடு மற்றவரை போலத்தான் இருக்கும். ஆனாலும் அவர் அதற்குள்ள இறங்கி பிடித்து கொண்ட சுபாவத்தில் அல்ல இருக்கிறார். அந்த இறங்கி பிடித்து கொண்ட சுபாவம் இல்லாத செயல்பாடு மட்டும் இங்கே நடக்குது. இப்போ மரக்கறி வெட்டுறார், சமைக்கும் போது மரக்கறி வெட்டுறீங்கன்னு சொன்னா, இந்த மரக்கறி என்பது நீங்க கத்திரிக்காய் வெட்டுறீங்க. இப்போ கத்திரிக்காய் என்பது ஒரு எண்ணம் தானே. அப்போ அந்த கத்திரிக்காய் என்பது ஒரு எண்ணம் சொன்னா, அப்போ அதை வெட்டும் நீங்கள் எங்கே இருக்கீங்க? அப்போ கத்திரிக்காய் வெளியில் இல்லையே. அப்ப வெளியில் இல்லாட்டி அப்போ நானும் இங்க இல்லையே. அப்போ சென்சார் சிஸ்டம் தான் இங்க ஓடுது, சிஸ்டம் நடக்குது. அந்த சிஸ்டத்தை காண முடியாது சத்தியத்தை உணராதவருக்கு, சத்திய ஞானத்தை அடையாதவருக்கு சிஸ்டம் தெரியாது. அவர் நினைத்து கொண்டிருப்பார், நான் தான் செய்றேன், நான் தான் கத்திரிக்காயை வெட்டுகிறேன், நான் தான் கத்திரிக்காய் இப்ப சமைக்க போறேன், இதை சமைச்சு சாப்பிடும் நானும் அப்போ இங்க இருக்கிறேன். இதுதான் அவருடைய செயல்பாடாக இருக்கிறது. நான் இருந்து கொண்டு அவர் செய்வாராக இருந்தால் அப்போ எல்லா இடத்திலும் அவர் இருப்பது அந்த திருஷ்டிக்குள்ள, ஆன்மா என்ற திருஷ்டிக்குள்ள. அப்போ அவருக்கு இன்னும் உண்மை சத்தியம் என்னன்னு புரிய வரல. அப்போ அவர் சத்திய ஞானம் எவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு கிளியர் ஆகுதோ, எவ்வளவு தூரத்துக்கு அது பரிசுத்தமாகுதோ, அந்த அளவுக்கு தான் இது விவரித்தோ விஜட்டித்தோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது போல இது கொஞ்சம் கொஞ்சமா இது அவருக்கு புரிய வரும். அப்படி இல்லாட்டி அவர் அந்த திருஷ்டிக்குள்ள இருந்து கொண்டு அந்த கண்ணாடியில் பார்த்த உருவம் நான் என்று நினைத்துக்கொள் அதை மெயின்டைன் பண்ணுவதை போல, அப்போ இந்த கத்திரிக்காய் வெட்டும் நானும் அப்போ இங்க இருக்கிறேன், வாசல் கூட்டும் நானும் அப்போ அந்த வாசலை கூட்டிக் கொண்டு நான் அப்போ இங்க இருக்கிறேன். ஆனால் சத்தியத்தை உணர்ந்தவருக்கு இது எல்லாமே சென்சர் தான், சிஸ்டம் தான், சிஸ்டம் ஓடுது. கத்திரிக்காய் என்பது ஒரு எண்ணம் என்றா அதை அவர் புரிஞ்சு உணர்ந்துட்டாரு சொன்னா, அப்ப அதை அவர் சமையலை நிப்பாட்டல, அவர் சமைப்பார். மற்றவர் போல இவரும் சமைப்பார், இவருக்கும் அந்த வேலையை செய்யலும். ஆனால் இது ஒரு எண்ணம், வெளியில் இல்லை. இந்த உணர்ந்த உணர்வுக்குள் அவர் இருக்கிறார். உணர்ந்த உணர்வுக்குள் அவர் இருக்கும் போது அவர் அந்த கத்திரிக்காய் மீது வெறுப்பு கொள்ளவோ அப்படி ஒண்ணு கிடையாது. அப்போ இதற்கு பெயர் தான் அந்த அதிர்வில் இருந்து மீண்ட சுபாவம், அதிர்வுக்கு உள்ளாகி இருந்தார். இப்ப கத்திரிக்காய் கெட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லுவோமா, கத்திரிக்காய் வெட்டும் போது கத்திரிக்காய் பாதி கெட்டு போயிடுச்சு. இப்போ கெட்டு போயிடுச்சு சொன்னா அதுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும். இப்போ பாதி கத்திரிக்காய் கெட்டு போச்சு, இதுல புழுகு வச்சிருச்சு, இப்போ இது நாங்க காசு கொடுத்தனே வாங்கிட்டு வந்தேன், இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு உண்டாச்சுன்னு சொன்னா, அப்போ அவர் அங்க காணணும். அவர் இதுதான் அவரை பார்க்கும் சுபாவம். அப்ப அவர் அங்க பார்க்கிறார். அப்ப இதுக்கு ஒரு வெறுப்பு உண்டாச்சு சொன்னா, அப்ப அந்த வெறுப்பு தான் அவர் அந்த அந்த வெறுப்புக்குள் அவர் இருக்கிறார். ஆனால் அந்த சிஸ்டத்தை அவர் கண்டதன் பிறகு வெறுப்பு என்பது இல்லாமல் செயல்பாடு நடக்குதுன்னு சொன்னா, அப்போ அது சென்சர் சிஸ்டமாக நடக்குது. அப்போ அது செயல்பாடாக நடக்குது. அப்போ அது ஒரு எண்ணம் என்று சொன்னா அது எங்கேயும் இல்லையே, மனசுலயும் இல்லை ஒரு எண்ணம் என்பது. அது இப்போ கத்திரிக்காய் வெட்டிட்டு நாங்க பிறகு போஞ்சியை எடுத்து வெட்டும் போது கத்திரிக்காய் என்ற எண்ணம் அழிஞ்சு போயிட்டு போஞ்சிக்காய் என்ற எண்ணத்தை நாங்க மறுபடி வெட்டுறோம்னு சொன்னா அதுவும் நிரந்தரம் இல்லாதது. அப்போ இங்கே கிளியர் ஆக வேண்டியது சத்திய ஞானம். சத்தியத்தை தான் நாங்கள் நன்றாக பார்க்கணும். இது வெளியில் இருக்கா, இல்லாட்டி உண்மையிலே இது மனசுல இருக்கும் ஒரு எண்ணமா என்ற செயல்பாடு, அந்த விமர்சனம், அந்த விதர்சனம் அவருக்குள் நடந்து கொண்டிருந்தா அப்போ இது கிளியராகி அவருக்குள் வரும். கிளியர் ஆகத்தான் அது. அவர்களே, நான் நினைக்கிறது இந்த உலகத்துல இருக்கிற ஆக்கள், இந்த ஞானம் இருக்கிற ஆக்கள் இருக்குத்தானே, மிச்சம் ஆக்கள் அவங்களுக்கு நினைக்கலாம் தானே, அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த வெறுப்பு வருது தானே. இப்ப நான் சத்தியமா இங்கன்னு இருந்து இருக்கிறதா, இந்த உலகமும் அப்படி இருந்து இருக்குதா, எங்களுக்கு வேண்டிய மாதிரி எல்லாம் எங்க இஷ்டப்படி செய்ய வழி இருந்தா அந்த வெறுப்பு வராது தானே ஐயா, அப்படித்தானே? ஆமா,
அப்படி ஒண்ணு இன்னைக்கு சொல்லும் போதனையாளர்கள் இருக்கிறாங்களே. இப்ப இதுல எதுவுமே யாருமே நிரந்தரம் இல்லை, எல்லாமே அனித்தியமானது, அனித்திய சுபாவமானது. அப்ப இதுல விரும்புறதுக்கோ வெறுக்கிறதுக்கோ ஒண்ணு கிடையாது, எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியது. அப்படின்றத சொல்லும் போதனையாளர்கள் சொல்வதனூடாக வருவது அந்த அந்த விதர்சனா எல்லாம் அங்கனைக்கு வருது. விதர்சனா என்பது அங்க கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு இந்த ஆன்மா உருவான விதம், மனம் உருவான விதம் பற்றி நாங்க என்ன பேசினாலும் அது விதர்சனமாகாது. அது வெறும் சமத்தைக்குத்தான் போகும். அப்ப அது ததங்க நிஷ்கம்மன பிரகான என்ற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தற்காலிகமான ஒரு மீளல், தற்காலிகமான ஒரு மீண்ட சுபாவம், விடுதலை அடைந்த சுபாவம் அந்த சமத்த சமாதியில் இருப்பது போல. அப்ப அது விதர்சனா சமாதி ஆகாது, அது விதர்சன ஞானம் ஆகாது. அப்ப அதை சொல்றவங்க இன்னைக்கு உலகில் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அது நிரந்தரம் இல்லாதது, தற்காலிகமானது. அப்ப அவர் விதர்சனா பண்ணி பார்த்தா தான் அவருக்கு